Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ரயிலில் பிஸ்கட் கொடுத்து பயணிகளை ஏமாற்றுவது போல பள்ளி மாணவர்களை பயமுறுத்தி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து வாங்குகிறார்கள் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சனம் செய்திருக்கிறார். திருச்செங்கோட்டில் தனியார் கல்வி நிறுவனத்தில் நடந்த மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ், பாஜகவினர் பள்ளி மாணவிகளை கட்டாயப்படுத்தி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்குவதாக ராசிபுரத்தில் இருந்து மாணவிகளின் வீடியோ வெளிவந்துள்ளது. இது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். என்னன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. ஹிந்தி மொழி கவர்மெண்ட் ஸ்கூல்ல 3வது மொழியா ஹிந்தி மொழி கொண்டு வரதுக்கு அவேர்னஸ் சொன்னாங்க. நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? இல்ல, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்க போகணும்னு சொன்னாங்க. மேலும் ரயிலில் பிஸ்கெட் கொடுத்து பயணிகளை ஏமாற்றுவது போல் பாஜக மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில் சேர வைப்பதை போன்றதன் தொடர்ச்சிதான் இது எனவும் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். அந்த ட்ரெயினில் பிஸ்கட் கொடுத்து ஏமாற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது. அதனால் நேற்று நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், இவங்களோட வேலையே இதுதான், இந்த மிஸ்டு காலில் வந்து மெம்பர் சேர்க்கறதுக்கான அடுத்த தொடர்ச்சியாகத்தான் அதை பார்க்குறேன் அப்படின்னு. ஸ்கூல் உள்ளுக்கு மகிழ்ச்சியோடு வரக்கூடிய பிள்ளைங்களை வந்து பயமுத்துறது, கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நேற்று கூட நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் அந்த மாதிரிலாம் எங்கேயாச்சும் இழுத்துட்டு வந்திருக்கோம். ஆனால் பாருங்கள், நேற்று கூட நடந்திருக்கு. நேற்று கூட திருச்செங்கோடு ராசிபுரத்தை பக்கத்து சார்ந்திருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் அது 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைங்க பயந்துட்டு போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. கூட நேற்று வந்து வீடியோ பதிவு அங்கே போட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.